டின் நம்பர். எப்படி நாங்கள் டின் நம்பரை பெற்றுக்கொள்வது? ரைட். இப்போ அதிகமான இலங்கை மக்களால் கதைக்கப்படுகின்ற விடயம் பார்த்தீங்கன்னா டின். இந்த டின் என்றால் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த டின் நம்பரை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் பதிந்து ஃபார்ம் எடுத்து பதிந்து இந்த அதுக்குரிய ஃபார்ம் இதை நிரப்பி கொடுத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு இல்லன் ரெவென்யூ வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த இ சர்வீஸ்ன்னு இருக்குது, அந்த இ சர்வீஸுக்குள்ளே அக்சஸ் டு இ சர்வீஸ் இருக்குது, அதுக்குள்ளால் போயும் கிளிக் ஆன் டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமும் இருக்குது. என்னத்துக்காக நாங்கள் இந்த டின் நம்பர் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால், அதாவது இப்போ கம்பல்சரி 18 இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வரிக்கோ இலக்கம் டின் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அந்த டின் நம்பர் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்தின் முகவரி ird.gov.lk அதுக்கு நீங்கள் போனீங்கள் என்றால் இ சர்வீஸ்ன்னு இருக்குது. அந்த இ சர்வீஸில் போய் அக்சஸ் டு இ சர்வீஸுக்கு போகிறீங்க. அதில் போய் டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் ஏற்கனவே நீங்கள் இண்டிவிஜுவல் லோக்கல் கொடுக்க போகிறீங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வரப்போகிற விடயம் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். இது என்ஏசி தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் இதில் நீங்கள் பதிந்து கொள்ள போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆங்கிலத்தில் தெளிவாக எழுத்துப்பிழை இல்லாமல் பதிந்து கொள்ள போகிறீங்க. உங்களுடைய பெயர் முழு பெயரை கொடுக்க போகிறீங்க. இந்த ஸ்டார் மார்க் பண்ணப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெண்டசரி முக்கியமாக பதிய வேண்டும். அது பதியாமல் நீங்கள் போகலாது. அடுத்தது முழு பெயர் கொடுக்க போகிறீங்க. சிங்களத்தில் கொடுக்கலாம், தமிழில் கொடுக்கலாம். நேம் வித் இனிஷியல் இதிலேயே இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இதில் பொருத்தமானது நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். மிஸ்டர்ண்டா மிஸ்டர் கொடுக்க போகிறீங்க, டாக்டர்ண்டா டாக்டர் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது நேம் வித் இனிஷியலோடு உங்களோட பேர் கொடுக்க போகிறீங்க. ரைட். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதில் செலக்ட் பண்ண போகிறீங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் ஸ்ரீலங்கா, இதுலேயும் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ஸ்ரீலங்கா கொடுக்க போகிறீங்க. அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேல் கொடுக்க போகிறீங்க. நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் கொடுக்க போகிறீங்க. அது ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் கொடுக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிதங்கள், ஃபோமுகள், ரைட். அதே நேரத்தில் வருமான திரட்டுகள் அனுப்புறது எந்த ஃபோமில் உங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. அதாவது சிங்களத்தில் அனுப்பணுமா, தமிழில் அனுப்பணுமா, ஆங்கிலத்தில் அனுப்பணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு மெயில் அனுப்பிக்கல அதாவது உங்களுக்கு ஃபோமுகள் ஏதாவது மெயில் அனுப்பணும்னால் ரைட் இமெயிலுக்கு உங்களுக்கு அந்த லிங்க் போட வேணும். அல்லது பார்த்தீங்களென்றால் மெயில் போஸ்ட்டில் அனுப்புகிறதா ரைட் சில வழியில் எஸ்எம்எஸ்லேயும் ஏதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி கொள்ளலாம். உங்களுக்கு வெப்சைட் முகவரி இருக்கும் என்றால் அந்த வெப்சைட் கொடுக்க போகிறீங்க. அடுத்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறீங்க. ரெசிடென்ட் ரைட். அது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அதாவது நபர்களை நாங்கள் 2 பேர் சொல்லலாம். ஒன்று ரெசிடென்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் கொடுக்க போகிறோம். இப்போ ரெசிடென்ட்டுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 365 நாளில் 183 நாட்கள் ஆளுருவில் பௌதீக ரீதியாக அல்லது பௌதீக ரீதியாக இலங்கையில் தங்கியிருப்பார் இருந்துச்சுன்னா அவர் ரெசிடெண்ட்டாக கருதப்படுவார். சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறீங்க. டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்குமுண்டா ஜஸ்ட் கொடுங்க, இல்லாட்டிக்கு நோ கொடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்டிவ் ஆக போகுது. டுவல் சிட்டிசன்ஷிப் கண்டி கொடுக்க போகிறீங்க. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வருமான மூலங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வருமான மூலங்கள் இருக்குன்னு சொன்னால் ஊழிய வருமானம் எம்ப்ளாய்மெண்ட், முதலீட்டு வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட், வியாபார வருமானம் பிஸ்னஸ், அடுத்தது ஏனைய வருமானங்கள். இப்போ எனக்கு வியாபாரம் இல்லை, அப்போ நான் வியாபாரத்தை டிக் பண்ணாமல் ஏனையதை டிக் பண்ணாமல் எனக்கு ஊழிய வருமானமும் முதலீட்டு வருமானம் தான் கிடைக்குது என்றால் நான் அந்த ரெண்டு சோர்ஸையும் வருமான மூலங்களை தெரிவு செய்ய போகிறேன். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் என்ன இருக்குதோ அதை கொடுக்க போகிறீங்க. அக்கௌண்டன்ட், ஆர்கிடெக்ட் அப்படியே போய்கொண்டிருக்க போது. அடுத்தது அதர், இதில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஏதாவது இதில் குறிப்பிடப்படாத வேறு தொழிலில் இருப்பீங்கன்னா நீங்கள் அதர்ஸை கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா நீங்கள் நோட் அப்ளிகபிளாக கொடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்தது நியரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ் உங்களுக்கு, அதாவது உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களம் ஆஃபீஸ் உங்களோட அட்ரஸுக்கு இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எது இருக்குதோ அதை கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஜெஃப்னா எண்டு கொளிச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஜெஃப்னாவை கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வவுனியாண்டா கிலோமீட்டர் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுராபுரம் பக்கத்தில், அப்போ நீங்கள் அனுராபுரத்தை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரியோடு சம்மந்தப்பட்டது பெர்மனண்ட் அட்ரஸ். ரைட். இதெல்லாத்தையும் கொடுத்து கொள்ள போகிறீங்க. அதை கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸுக்காக இதில் வந்து இந்த ப்ரொவின்ஸ் டிவிஷனல் செக்ரட்டரியேட் ஜிஎஸ் டிவிஷன் அதெல்லாம் கேட்பினோம். அதையும் நீங்கள் நிரப்ப போகிறீங்க. இது நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஃபேமிலி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு இதை நீங்கள் நிரப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட். கண்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த கண்டெக்ட் நம்பரை கொடுத்து கொள்ளுங்க. அதாவது மொபைல் ஃபோன் அன்றைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்து கொள்ளுங்க. ஏனென்றால் எஸ்எம்எஸ்கள் வாரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இமெயில் அட்ரஸ், அது கம்பல்சரி. கட்டாயம் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்தது பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆக்டிவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்க போகிறீங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், சிங்கிள் மேரிட் கொடுக்க போகிறீங்க. மேரிடுண்டா உங்களுக்கு ஸ்பவுஸுண்ட நேமும் என்எஸ்சி நம்பரும் அவாக்கும் ஏதாவது டின் நம்பர் இருக்குமெண்டா ரைட், அந்த டின் நம்பர் நீங்கள் பதிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. இதில் அட் சைல்டில் போய் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், க்ரியேட் பண்ண போகிறீங்க. பிள்ளைகளோட டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது இருக்குமென்றால் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இதில் ஆட்டில் வந்து கொடுத்து பதிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ஐசி அட்டாச் பண்ண போகிறேன்னா என்ஐசியை ஸ்கேன் பண்ண போகிறீங்க. என்ஐசியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் செலக்ட் ஃபைலில் போய் கொடுக்க போகிறீங்க. எது வருதோ உங்களுக்கு அந்த அதில் போய் கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு என்னென்ன அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பர்பஸுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் பர்பஸ் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணி போட்டு சேவ் பண்ணி விட்டேன்டா எனக்கு ஓகே. 5 வேலை நாட்கள் 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து டின் நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ரைட். அப்போ டின் நம்பர் வந்து இலகுவாக நீங்கள் பணம் எதுவும் செலுத்தாமல் ஒரு பிசிலேயே நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய இருக்கும், அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய இருக்கும். ரைட். ஆனால் சகல டாக்குமெண்ட்டுகளையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ என்ஐசி இருக்குமுன்னா அந்த என்ஐசியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க வேணும். பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்னா அந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கணும். அப்படின்ற இலகுவாக வந்து நீங்கள் விரைவாக வந்து நீங்கள் என்ன செய்திருக்கணும்னா டின் நம்பரை வந்து க்ரியேட் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட். இதோட வேறு ஏதாவது டவுட்ஸுகள் இருக்குமென்றால் நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ளலாம். அனைவரும் எல்லாரும் கேட்குற மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்றால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ.